ஜாக்லின் வந்து நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க சப்போர்ட் பண்ணி. அதுக்கு வந்து அவங்கள நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போல இருக்கு, நீங்கள் எதுக்கு இப்படி அரோராக்கு பேசும்போது மட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணல, பார்வதி இடிச்சதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க போல இருக்கு. அதுக்கு அவங்க இன்றைக்கி டேரெக்டாக ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இப்படி கேட்குறீங்க, எனக்கு எது டிஸ்டர்பிங்காக இருக்கோ அதை தான் நான் வந்து போஸ்ட் பண்ண முடியும். எனக்கு வந்து இந்த விஷயம் டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு, மனசுக்கு ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணது கஷ்டமாக இருந்துச்சு, ஸோ நான் அதுக்காக வீடியோ போட்டேன். அப்புறம் அதுக்கு ஏன் போடலை, இதுக்கு ஏன் போடலைன்னு கேள்வி கேட்காதீங்க. அதுக்கு ஏன் அது உங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்காக கேளுங்க. எல்லாத்துக்கும் ஒருத்தரே நியாயம் கேட்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, நீங்களே அதுக்கெல்லாம் நியாயம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. மஞ்சரி என்ன போட்டிருந்தாங்கன்னா, அதுக்கு ஏன் நியாயம் கேட்கலன்னு கேட்குறீங்கனாலே அப்போ இதில் உங்ககிட்ட டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு எந்த காரணமும் இல்லைன்னு அர்த்தம். இதில் உங்களால் அந்த பர்சன் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அதனால தான் நீங்கள் அதுக்கே நியாயம் கேட்கல, இதுக்கே நியாயம் கேட்கலன்னு வேறு விஷயங்களை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ரீசன் போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து இது நம்ம யூடியூப் கமெண்ட்ஸில் கூட நான் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அது கரெக்டான ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க ஜாக்லின். ஏன்னா ஒரு பொண்ணை கேரக்டர் அசாசினேட் பண்ணதுனால அவங்க வந்து அதை கேட்கணும்னு நினச்சி கேட்டிருக்காங்க. ஸோ நிஜமாகவே அவங்க எல்லாருமே ஒரு டைம் எடுத்து ஒரு ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த பொண்ணு வந்து அழுதுருக்கு ஸ்டேஜில், அந்த ஒரு டிவி ஷோவில். அவங்கள அவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு அசம்ப்ஷன் பேஸஸில் கேரக்டர் அசாசினேட் பண்ணதுக்கு கேட்டது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.